நாங்க போய் புகார் அளிச்ச உடனே இந்த நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா எங்க பொண்ணை காப்பாத்திக்கலாம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வேலையே அதுதான், மக்களை பாதுகாக்கிறது உங்களை வேலை. நம்மளே கேஸ் போடுறது கூட வாய்ப்பு இருக்கு. நம்மளோட வீடியோ சப்போஸ் ரீச் ஆச்சுன்னு வைங்களேன், எங்களே எதிர்த்து கெளிக்க நம்மளே கேஸ் போட்டு உள்ள வைக்கலாம், கையை கால உடைக்கலாம், ஏன் உயிரே எடுக்கலாம். நம்ம அதுக்கெல்லாம் பயப்பட போறது இல்லை. ஏன்னா நம்ம வந்து இந்த மக்களுக்காண்டி ஏதாச்சும் பண்ணமோ. நான் நினைச்சா இப்போ நான் வந்து பிகாம் டிகிரி முடிச்சிருக்கேன், இப்போ MBA கரஸ்ல பண்ணிட்டு இருக்கேன். நான் நினைச்சா ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு என் வாழ்க்கை என் குடும்பம் நான் பார்த்துட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையில் இருக்க முடியும். நான் ஏன் இப்படி ஒரு வீடியோ போட்டு மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? ஏன்னா எனக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கு. நம்ம மக்கள் இப்போ எனக்கு அடுத்து வர சந்ததி, என் குழந்தை, அதெல்லாம் ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான சூழ்நிலையில வாழணும், இயற்கையை சார்ந்த சூழ்நிலையில வாழணும்னு எனக்கு ஒரு கனவு இருக்கு. இப்போ வந்து இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய இளைஞர்கள் அலைஞ்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான கஷ்டங்கள் வந்து என்னோட அடுத்த தலைமுறைக்கு இருக்கக்கூடாது, என்னோட அடுத்த தமிழ் சொந்தங்களுக்கு இருக்கக்கூடாது, தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடாது. அவங்க ஒரு இயற்கையான சூழல்ல வாழணும், எந்த வித பாதிப்பு இல்லாத சூழல்ல வாழணும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்காக தான் நான் இப்படி வந்து பேசிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த திமுக ஆட்சியாளர்கள் வந்து அவங்க பணத்தை கொள்ளடிக்கிறாங்க. இப்போ பணத்தை கொள்ளடிக்கிறாங்க வச்சுக்கலாம், சரி, பணத்தை கொள்ளடிச்சு அவங்க சேர்த்துட்டு போறாங்க, அதை கூட நம்ம விட்டுடலாம். நம்மளோட கனிம வளங்களை வெட்டி விற்கிறாங்க மற்ற மாநிலங்கள். இப்போ நம்ம கன்னியாகுமரியில் எல்லா மலைகளும் ஆல்மோஸ்ட் ஒரு 50% மலைகள் வந்து இல்லாம போயிருச்சு. எல்லாம் கேரளாவோட அதானி துறைமுகத்துக்கு ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு. நம்மளோட கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மலைகள், தமிழ்நாடு முழுக்க எல்லா மலைகளும் உடைக்கப்பட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன கேட்கறோம்னா, இப்போ அவங்க பணத்தை கொள்ளிருக்கிறாங்க. நம்ம நாளைக்கே இப்போ தமிழ் தேசிய ஆட்சி, நாம் தமிழ் கட்சி ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் வந்துருச்சு. நம்ம அவங்க மேல உள்ள எல்லா ஊழல் புகாரையும் நம்ம எடுத்து அந்த பணத்தை, அவங்க அந்த சொத்தை ஃபுல்லா நம்ம பறிமுதல் பண்ணிடலாம். இந்த மலைகளை நம்மளால ஒரு அரை இன்ச்சு வளர்க்க முடியுமா? மக்கள் வந்து சிந்திச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்கள் நம்ம கடைக்கு போனா, இப்போ சூப்பர் மார்க்கெட் போனா எல்லா பொருளுமே எனக்கு கிடைச்சிடும். காய்கறி தேவையான காய்கறி, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், எல்லா பொருட்களுமே எனக்கு கிடைச்சிடும். நம்ம ஈஸியா அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். இப்போ இங்க வாழ்றதுக்கான சூழ்நிலையே எல்லாம் போயிருச்சுன்னா மக்கள் என்ன பண்ணுவீங்க? இப்ப நம்ம லட்சமா கோடியா சம்பாதிக்கிறோம், எல்லாம் லக்ஸூரியஸா வாழணும்னு நினைக்கிறோம். இப்ப இங்க வாழ்வதற்கான இப்போ எப்படி சொல்ல, ஒரு வறண்ட, இப்போ ராமநாதபுரம் ஒரு வறண்ட மாவட்டம் தான், வறட்சியான மாவட்டம் தான். அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தண்ணிக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? கேன் தண்ணி வாங்கி குடிக்க முடியுமா? அப்படியேனாலும் எத்தனை வருஷத்துக்கு இந்த கேன் தண்ணியை நம்பியே மக்கள் வாழ முடியும்? அதெல்லாம் மக்கள் சிந்திங்க. முதல்ல நம்மளோட கனிம வளத்தை நம்ம தான் பாதுகாக்கணும். இந்த ஆட்சியாளர்களுக்கு எந்த கவலை இல்லை. ஏன்னா நம்மளோட தமிழ்நாட்டோட நலன் வந்து தமிழர்கள் நம்ம தான் யோசிக்கணும். ஏன்னா அவங்க வந்து வேற மொழிக்காரங்க, அவங்களுக்குன்னு ஒரு மாநிலம் அங்க இருக்கு. இப்போ ஸ்டாலின் அவருக்கு வந்து ஆந்திரா இருக்கு, அங்க அவருக்குன்னு ஒரு மாநிலம் இருக்கு, அங்க அவர் மொழி பேசுற மக்கள் இருக்காங்க. அதனால நம்ம தமிழ்நாடு வந்து எப்படி கெட்டு போனாலும் அவருக்கு வந்து அந்த அக்கறை கிடையாது. அதனால நம்ம தமிழ் மக்கள் தான் புரிஞ்சுக்கணும், ஒரு தமிழ் உணர்வோட எழுச்சி கொண்டு வரணும். நாங்க பேசுறப்ப நான் இப்ப பேசுறேன்னா என்ன சொல்லுவாங்க, இவன் இனவாதம் பேசுறான், இவன் வந்து மக்களை பிரிச்சு பாக்குறான் அப்படின்னு பேசுவாங்க. அதாவது மற்ற மாநிலங்கள்ல வந்து அவரவர் தாய்மொழியை பேசுறவங்க தான் ஆண்டுட்டு இருக்காங்க. ஏன் மாநிலத்துல மட்டும் வந்தவர் போனவரும் ஆண்டுட்டாங்க. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, யாருமே இங்க வாழக்கூடாது நம்ம பேசவே இல்லை. நம்ம எப்பவுமே அப்படி பேச மாட்டோம். எல்லா மக்களும் நம்ம மக்கள் தான். ஆனா இங்க வந்து தலைமை அதிகாரத்துல இருக்கிற இந்த ஆள்றது வந்து நம்ம தமிழராக தான் இருக்கணும். ஏன்னா அப்பதான் அவருக்குன்னு ஒரு உணர்ச்சி இருக்கும். நம்ம நாட்டோட மலையை வெட்டிட்டு போறாங்களே, நம்ம நாட்டு பெண்கள் வந்து இப்படி வாழ்க்கை சீரழிஞ்சு நிக்கிறாங்களே, இவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடக்குது, இதுக்கான ஒரு தீர்வு காணும் நம்மள இருந்து போன ஒருத்தரால மட்டும் தான் அதை யோசிக்க முடியும். அதனாலதான் நம்ம இப்படி உயிரை கொடுத்து இவங்களை எதிர்த்து பேசிட்டு இருக்கோம். மக்கள் வந்து மறுபடியும் நம்ம இப்படி பேசி, இப்போ வந்து நாம் தமிழ் கட்சிங்கிறது 15 ஆண்டு காலமா பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம 8% வாக்கு தான் வந்திருக்கோம். அதுவும் இப்படி ஒவ்வொரு ஆள்கிட்டே பேசி தொண்டைக்கிலேயே பேசி இப்படி மக்களோட ஆதரவு பெற்று இப்படி வந்துகிட்டு இருக்கோம், உயர்ந்து வந்துட்டு இருக்கோம். அப்போ அவங்க அப்பப்போ தடைகள் வேற, ஒரு கமலஹாசன் ஒரு இவரு விஜயகாந்த் இருந்தாரு, இப்ப கமலஹாசன் வந்தாரு, அடுத்து விஜய் வந்திருக்காரு. இப்படி ஒவ்வொரு தடைகளாக தான் வந்துகிட்டு இருக்கு நம்ம தமிழ் தேசிய ஆட்சிக்கு. அதனால மக்கள் வந்து புரிஞ்சுக்க, முதல்ல சிந்திச்சு நம்ம நாட்டு பெண்களுக்கு, நம்ம நாட்டு மண்ணுக்கு, நம்ம மக்களுக்கு எது நல்லதோ அது சிறந்த தலைவர் யாரோ அவங்கள தேர்ந்தெடுங்க. இப்போ ஓட்டு காசு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஒரு ஓட்டுக்கு அவங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வைப்போமே, அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா அது ஒரு ஓட்டுக்கு 3000, நம்ம 1000 கொடுத்துருக்கோம், அது 3000 திருப்பி எடுக்கணும்னு தான் நினைப்பாரு. உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு எப்படி நினைப்பாரு? அதனால மக்கள் அதான் சிந்திங்க. இந்த பரிசு பொருட்களுக்கு, இலவச பொருட்களுக்கு, இலவச பஸ், மாதம் 1000, இதுக்கெல்லாம் மக்கள் வந்து மயங்கி மறுபடியும் அந்த ஆட்சியாளர்கள் கையில ஆட்சியை கொடுத்துறாதீங்க. மறுபடியும் இந்த திமுக அரசு ஆட்சியை கொடுத்துறாதீங்க. கொடுத்துட்டோம்னா நம்ம இப்போ அப்படின்னாலும் இப்போ 1000 ரூபாய் மாதம் முதல்ல வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் 1000 ரூபாங்க. அப்போ தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு 1000 ரூபாங்க. இப்போ என்னன்னா, இங்க ரேஷன் கடை இருக்கும், நம்ம இங்க 1000 ரூபாய் இங்கே நம்ம வீட்டு ஆண்கள் என்ன பண்றாங்க, இங்க வாங்கிட்டு அப்படியே ஆப்போசிட்ல இருக்க டாஸ்மாக்ல போய் கொடுத்து அதை குடிச்சு காலி பண்ணிருந்தாங்க. ரிட்டர்ன் அதே 1000 அந்த அரசுக்கே போயிருது. இப்படி ஒரு நாங்க இப்ப என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி இலவச பொருட்கள் நாம் தமிழ் கட்சி எப்பவுமே தராது. நாங்க தர்ற முக்கியமான இலவசம்னா என்னன்னா, சிறப்பான கல்வி, உலக தரத்துக்கான கல்வி நாங்க எல்லா மக்களுக்கும் இலவசம். தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா பள்ளிகள்லயும், அரசு பள்ளிகளையும் இலவசம். அங்க என்ன போட்டி நடக்கும்னா, அரசு பள்ளி அதிக சாதனை படைக்குதா இல்ல தனியார் பள்ளி அதிக சாதனை படைக்குதா, அரசு பள்ளி மாணவர்கள் அதிக அறிவோட வராங்களா இல்ல தனியார் பள்ளி அதிக அறிவோட வராங்களா, இதுதான் அங்க நடக்கிற போட்டியே. அப்புறம் சுத்தமான தூய குடிநீருங்கிறது எல்லா உயிர்களுக்குமான முக்கிய தேவையான ஒண்ணு. அதை வந்து எப்பவுமே நாம் தமிழ் ஆட்சியில் வந்து அது காசுக்கு விற்க அனுமதிக்க மாட்டோம். இப்ப இருக்க இந்த தண்ணி கம்பெனி எல்லாம் நான் மூட வச்சிருவோம், கண்டிப்பா மூட வச்சிருவோம். அது வந்து தண்ணீருங்கிறது தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களும் இலவசமா, அதுவும் தூய குடிநீர் கிடைக்கும்.
அப்புறம் இந்த இயற்கை சூழ்ந்த ஒரு தமிழ்நாடான ஒரு இயற்கை சார்ந்த ஒரு வாழ்வியல் கிடைக்கும் உங்களுக்கு. எல்லா இடத்துலயும் பச்சை பசேல்னு இருக்கும். ஒரு எப்படி சொல்ல, இப்போ நீங்க ஒரு மரத்தை வெட்டுறீங்க, இப்போ நம்ம வந்து இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய புது மரங்கள் நடுவோம். ஆல்ரெடி இருந்த மரங்கள் எல்லாமே நம்ம கணக்கு எடுத்து வச்சிருப்போம். இப்போ நம்ம எங்க வீட்லயே ஒரு மரம் இருக்குன்னு அதை நான் வெட்டணும்னா அதை வந்து அரசு பர்மிஷன் வாங்கிட்டு தான் வெட்டுற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரும். ஏன்னா நீங்க இப்போ ஒரு மரத்தை வெட்டுறீங்களா, 2 மரமும் அந்த இடத்துல நடணும். அதுதான் நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வைக்கிற சட்டமா இருக்கும். அதனால அது மாதிரி இலவச மருத்துவம் எல்லா மக்களுக்கும் சமமான சிறப்பான தரமான மருத்துவம் கிடைக்கும், இலவசமா கிடைக்கும். இது நம்ம ஏன் இது இலவசம் நம்ம சொல்லக்கூடாது. இது வந்து நம்ம வந்து மக்களுக்கு பண்ண வேண்டிய எப்படி சொல்ல, மக்களுக்கு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நம்ம கண்டிப்பா ஒரு ஆட்சியாளர் வந்து இதை கண்டிப்பா மக்களுக்கு கொடுத்தாகணும். அதுதான் அதை வந்து நம்ம இலவசம் சொல்லி அதை கொச்சப்படுத்த விரும்பல. மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு நற்திட்டம், நலத்திட்டம். அதை நம்ம கண்டிப்பா செய்வோம். இலவச மருத்துவம் வந்து எல்லா மக்களுக்கும் சமமா தரமா எப்படி சொல்ல உலக தரத்துக்கான மருத்துவம் வந்து எல்லா தமிழர்களுக்கும் கிடைக்கும். அதை நாங்க வந்து உறுதியா சொல்றோம். அப்புறம் வந்து இந்த முக்கியமா இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற அதிகபட்ச குற்றங்களுக்கு இந்த மது தான் காரணம். இந்த மது நாங்க ஆட்சிக்கு வந்த நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தோடனே இந்த மது கடைகள் வந்து நாங்க வந்து இப்போ அதிகாரிகளை வச்சுதான் பூட்டோம்லாம் இல்லை. அங்க வந்து அண்ணன் சீமான் செந்தமிழ் நான் அப்படி முதலமைச்சர் பதவி இருக்கிற நேரத்துல இங்க எல்லா மதுக்களையும் அடிச்சு நொறுக்கப்படும். கண்டிப்பா நாம் தமிழ் பிள்ளைகள் வந்து எல்லா மதுக்கடைகளையும் அடிச்சு நொறுக்கிடுவாங்க. அதனால மக்கள் வந்து இந்த எல்லா இப்போ அதிமுக சொல்லும், திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, நாங்க வந்து மதுக்கடைகளை ஒழிச்சிரும், மதுவில கொண்டு வந்துடும், இப்படி ஒரு பொய் பிரச்சாரம் சொல்லுவோம். ஆனா இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, அப்படி வந்து நாம் தமிழ் ஆட்சி வந்துட்டு அப்படின்னு முடிவு ஆயிட்டுனாலே இங்க தமிழ்நாட்டுல வந்து எந்த மதுக்கடையுமே இருக்காது. அதை நாங்க உறுதி தரோம். மக்களுக்கு வந்து நாங்க கண்டிப்பா உறுதி தரோம். அதனால மக்கள் யோசிங்க, இந்த பசங்க சின்ன பசங்க இவ்வளவு தூரம் பேசுறாங்களே, ஏன் இந்த பையன் இப்போ நாம் தமிழ் கட்சியில மழலை பாசிரியர்னு ஒண்ணு இருக்கு. எந்த கட்சியிலுமே இல்ல. மழலை பாசிரியர்ல சிறப்பான பேச்சாளர்கள் வந்து ஒவ்வொரு வருடங்களும் அதிகரிச்சுக்கிட்டு சிறந்த பேச்சாளர்கள் உருவாக்கிட்டே வராங்க. இப்ப நானும் என்னன்னா, நாம் தமிழ் கட்சின்னு ஒண்ணு இல்லாட்ட இப்ப நானும் என்ன பண்ணிருப்பேன், திமுக அதிமுக இப்படி மாத்தி மாத்தி இந்த திராவிட கட்சிகளை ஓட்டு போட்டு என் வாழ்க்கை நான் உண்டு தனியா அப்படி எந்த வித தமிழ் உணர்வுமே இல்லாம எந்த வித ஒரு சிந்தனையுமே இல்லாம ஒரு மலுமட்டியாவே இருந்திருப்பேன். நாம் தமிழ் கட்சி வந்தனால நான் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆமா, நம்ம இனங்க செத்துட்டு இருக்கும்போது இவங்க ஏன் அது ஹெல்ப் பண்ணல, அந்த இடத்துல மலை உடைச்சிட்டு இருக்காங்க, இதை ஏன் அரசு அனுமதிக்குன்னு இப்படி ஒவ்வொரு கேள்விகளே எனக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. அதை வந்து அந்த கேள்விகளை நான் எல்லார்ட்டையும் போய் சொல்லணும்னு நினைச்சேன். மக்கள்கிட்டையும் சொல்லி அவங்களுக்கும் அந்த கேள்விகளை வர வச்சு ஒரு புரிதல் கொண்டு வரணும்னு நினைச்சு தான் இந்த கருமொழி மீடியான்ற இந்த வலைவலியை நம்ம தொடங்கியிருக்கோம். அதனால மக்கள் நம்ம என்னை போன்ற இளைஞர்களும் நீங்களுமே உங்களால முடிஞ்ச அளவுக்கு வயதானவர்கள் பெரியவர்கள் எல்லாருக்குமே உங்க சம வயதுகாரர்கள் எல்லாருக்குமே எடுத்து புரிய வைங்க. அவங்களுக்கு ஆரம்பத்துல குழப்பமா தான் இருக்கும், நீங்க பேசுறது கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க தொடர்ந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருங்க உங்களோட கருத்தை. மக்கள் அப்படி போக போக புரிய ஆரம்பிப்பாங்க. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாற்றத்துக்கான ஒரு விதையை நம்ம விதைச்சுக்கிட்டே இருப்போம். அது கண்டிப்பா மரமா வளர்ந்து நிற்கும். அப்போ வந்து நம்ம தூய தமிழ் தேசிய அரசியலோட அந்த அரசுக்கு அடியில அப்போ வந்து நம்ம தூய தமிழ் தேசிய அரசியல் கீழே வந்து நம்ம ஒரு பசுமை சார்ந்த இயற்கை சார்ந்த வாழ்வியல நம்ம வாழ்வோம். சரி, அப்ப இப்ப திமுக நம்மளுக்கு வேண்டாம், அப்ப அதிமுக கூட்டு போலாம்னு கேட்டீங்கன்னா, அதாவது எந்தவித வித்தியாசமும் இல்ல, பேர் மட்டும்தான் மாட்டோம். இங்க திராவிட முன்னேற்ற கழகம், அங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த பேர் மட்டும்தான் அங்க மாறி இருக்கே தவிர எந்த இதுவுமே அந்த கொள்கையா கோட்பாடா அவங்களோட சிந்தனைகளா அவங்களோட சித்தாந்தமா எதுவுமே மாற்றம் இல்லை. எல்லாம் இவங்க வந்தாலும் கொள்ளை நடக்கும், கற்பழிப்பு நடக்கும், இவங்க வந்தாலும் அதே பாலியல் குடும்பமே கொள்ளைன்னு எல்லாமே 2 ஆட்சியிலுமே நடந்துட்டு இருக்கும். அதனால நம்ம ஒரு மாற்றுன்னு சொல்லிட்டு இப்ப சில நண்பர்கள் வந்து தாவேக்காக நீங்க வாக்களிப்பீங்க. நான் கேட்கிற ஒரு சில கேள்விகளை நீங்க உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன புரிதல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, இப்ப நீங்க மாற்றுன்னு சொல்லிட்டு வரீங்க, ஆனா அந்த திமுகவோ அதிமுகவோ மற்ற கட்சிகளில் உள்ள ஆட்கள் வந்து அவங்க ஆல்ரெடி ஊழல்வாதிகள்னு சொல்லி தான் நீங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சுட்டு வரீங்க. ஆனா அங்க உள்ள ஆட்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்ந்தாங்கன்னா நீங்க சேர்த்துக்கிறீங்க, உங்க தாவேக்கா வந்து சேர்த்துக்குது. அது எப்படி அப்ப எப்படி நீங்க ஆல்ரெடி ஊழல் கரைப்படிஞ்ச கைகளை கொண்டவர்கள் வந்து உங்க கட்சியில சேரும்போது நீங்க சேர்த்துக்கிட்டா நீங்க எப்படி ஊழல் பண்ணாம இருப்பீங்க? அதுவும் இல்லாம எந்தவித மக்கள் போராட்டங்களையும் நேரடியா கட்சி தலைவர் ஈடு பண்ண மாட்டேங்கிறார். கேட்டா கூட்டம் வந்துரும் சொல்றாரு. அப்போ நீங்க அரசியலுக்கு எப்படிதான் நீங்க வரீங்க? ஓட்டு கேட்கறதுக்கு என்ன, உங்க வீட்டுக்கு எல்லாரும் வந்து ஓட்டு போட வைப்பீங்களா? இல்ல இப்ப எலெக்ஷன் பூத் இருக்கு, எலெக்ஷன் ஓட் பூத் இருக்கு, அதை வந்து உங்க வீட்டுல வர வச்சு அங்கேயே ஓட்டு போட்டு இருப்பீங்களா? இவ்வளவு நாட்கள் விஜய் வந்து வெளியே வந்தாரு, அப்போலாம் பெரிய கூட்டங்கள்லாம் வரலையே. சினிமா ஷூட்டிங் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகள் நடந்திருக்கு, அப்பெல்லாம் பெரிய கூட்டம் வரலையே. இப்போ ஏன் வருது? ஏன்னா இவங்க கூட்டத்தை வந்து உருவாக்குறாங்க. தளபதிங்க வர்றாரு, எல்லாரும் வர வச்சிருங்கன்னு சொல்லி கூட்ட பிரம்மாண்டமா எப்போ இவங்களுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டத்தை காட்டிக்கிட்டே இருக்கணும். அதுவும் இல்லாம ஊழல் கட்சிகளா இருக்கிறனாலதான் நீங்க புது கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்திருக்கீங்க. அப்ப நீங்க வந்தோன்னு என்ன சொன்னீங்க, கூட்டணி ஆட்சியிலும் மங்கு அதிகாரிக்கும் மங்குன்னு சொல்றீங்க. எல்லா கட்சியிலும் ஊழல் கட்சியா இருக்கனாலதான் நீங்க புதுசா வந்தீங்க. அப்ப எப்படி நீங்க கூட்டணி வைக்க முடியும்? இந்த மாதிரி கேள்விகள் வந்து நீங்க தாவேக்கான தொடர்ந்து கேளுங்க. நீங்க யோசிங்க, முதல்ல யோசிச்சாலே நீங்க வந்து அடுத்த மாற்ற நாம் தமிழர் தான் பார்ப்பீங்க. ஏன்னா 15 வருஷமா எந்த சமரசமும் இல்லாம இந்த களத்துல நிற்குது.
எந்தவித கூட்டணி இல்லாம எவர்கிட்ட அடிபணிஞ்சு போகாம இந்த காலத்துல தொடர்ந்து மக்கள் போராட்டங்கள்ல மக்கள் அரசியலுக்காக இந்த காலத்துல நின்றுட்டு இருக்கு. அதனால மக்கள் யோசிங்க, இந்த திமுக அதிமுகன்ற திராவிட கட்சிகள் ஒழிங்க, காங்கிரஸ் பாஜக தேசிய கட்சிகள் ஒழிங்க. ஏன்னா அவங்க வந்தாலும் அதே லட்சணத்துல தான் ஆட்சிகள் இருக்க போகுது. ஆனா மக்கள் புரிஞ்சுக்கோங்க, திமுக அரசு வந்து அகற்ற வேண்டிய பெரிய கடமை நம்மகிட்ட இருக்கு. அப்படி மட்டும் நம்ம அகற்றாம விட்டோம்னா நம்ம வாழ்வாதாரத்துக்காக ஒரு பெரிய கேள்விக்குறியாரு. இங்க தமிழ்நாட்டுல பெண்கள் வாழ தகுதியற்ற மாநிலமா தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம அடுத்த ஒரு 5 வருஷம் கொடுத்தோம்னா முழுமையா மாறிடும். அதனால பெண்களும் பெண் பிள்ளைகளும் நம்ம இளைஞர்கள் ஆண்கள் தந்தைமார்கள் தாய்மார்கள் எல்லாருமே மொத்தமா சிந்திங்க. முதல்ல சிந்திச்சு இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்து ஒழிப்போம். தமிழ் தேசிய கட்சியான நாம் தமிழருக்கு உங்களோட வாக்கு செலுத்துங்க. உங்களோட எல்லா விதமான ஆசைகளும், இப்போ நாங்க ஒரு பெரிய லெவல்ல படிக்க போகணும், எனக்கு இந்த மாதிரி இயற்கை சார்ந்த வாழ்வியல்ல தான் எனக்கு இருக்க பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த உலகம் சுற்றுறதுக்காக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒவ்வொருவரோட திறமைக்கேற்ப அவங்களோட கல்வி கொடுக்கப்படும், அவங்களுக்கான வேலை வாய்ப்பும் கொடுக்கப்படும். அதனால மக்கள் எந்தவித கவலையும் பட வேண்டாம். ஒரு சொர்க்கத்தை, அதாவது வாழும்போதே சொர்க்கத்துல வாழ்ந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல்ல அந்த ஆட்சியின் கீழே உங்களுக்கு கிடைக்கும். அதனால மக்கள் வந்து சிந்திச்சு திமுக அரசு அகற்றிட்டு நாம் தமிழருக்கு உங்களோட வாக்கு செலுத்தி இந்த 2026 நாம் தமிழ் கட்சியை வெற்றி பெறுவீங்க. நன்றி.